ஓம் ஸ்ரீ வராகி தாங்கியே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் அனுப்பிய மங்களகரமான குங்குமத்தை தொட்டு விட்டாய்தானே? இந்த குங்குமத்தை தொட்ட உனக்கு இப்போது மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இத்தனை நாளா ஏன் எனக்கு இவ்வளவு துன்பமும் கஷ்டங்களும் என்னை விட்டு போகாம என்னை ஆட்டி படைக்குதேன்னு சோகத்துல நீ வருத்தத்தில் இருந்தாயல்லவா? உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்காம கஷ்டங்கள் மட்டுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை பாடாய்படுத்தியதல்லவா? அது அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக, உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை தரும் விதமாகத்தான் இப்போது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மன பாரத்தையும் கஷ்டத்தையும் கவலையையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போறேன். இனி எல்லா வகையிலும் உன் துன்பங்கள் குறைந்து உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. உனக்கு இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போறேன். நீ எப்போதும் எதையும் மனச்சோர்வோடு வருத்தத்தோட வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது. எதை செஞ்சாலும் முழு விருப்பத்தோட மகிழ்ச்சியோடு செய்ய தயாராகு. பலனை எதிர்பாராமல் நீ செய்யும் ஒவ்வொரு வேலைகளுக்கும் நான் உனக்கான நல்ல பலனை தருவேனேன்னு செல்லமே. இதை செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும், நன்மை கிடைக்கும்னு எந்த எண்ணமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்போதும் இயல்பாகவே யதார்த்தமாகவே எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. உனக்காக உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது எந்த வேலையும் உன்னால் செஞ்சு முடிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி காத்துக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நீ செய்த நன்மைகள், நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் உனக்கு தெரியாமலேயே பாதுகாப்பு கவசம் போல உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருந்துச்சு என் செல்லமே. பூர்வ புண்ணியத்தின் பலனாலும் குலதெய்வங்களின் அருளாலும் இதுவரைக்கும் நீ எல்லா கஷ்டங்களையும் சமாளித்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்து வாழ்ந்துட்ட. ஆனால் இப்போது என்னுடைய அருளால் நான் உனக்காக அனுப்பி வச்ச குங்குமத்தை தொட்டதால் இனி நீ நல்லபடியாக வளமோக செழிப்பாக வாழப்போகிறாய். இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும் ஒன்றாக சேர்ந்து இனி எல்லா வகையிலும் உனக்கான வெற்றியையும் உனக்கான முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது. இத்தனை நாளா தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறது போல தான் உனக்கு வரவிருந்த பெரிய துன்பங்கள்லேருந்து நான் தான் உனக்கு காப்பாற்றி சின்ன சின்ன துன்பங்களாக மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது பரிபூரணமாக முழுவதுமாக உனக்கு இருக்கும் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய வந்துட்டேன். எந்த சூழலில் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எதற்காகவும் நீ பயப்பட வேணாம். என் பிள்ளையாகி உன்னை காப்பாற்ற இந்த வராகி அம்மா நானே வருவேன்ற நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் இப்போ தொடர்ந்து கஷ்டங்கள் இருந்தாலும் கூட, பிரச்சனைகளும் சிக்கல்களும் உன்னை ஆட்டி படைச்சாலும் கூட, என்னை நம்பிய உன்னை எல்லா கர்ம வினைகளிலிருந்தும் நான் காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டுமே செல்லமே. முதல்ல உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு உனக்கு தெய்வ பலம் வேண்டும். அதனால் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கு ஒரே வழி நீ என்னை நம்பி வணங்குவது மட்டும்தான். என் ஆலயத்துக்கு வந்து விளக்கேற்றிட்டு போனினா அந்த ஒளி உன் வாழ்க்கையில் ஜொலிக்கும். உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட போகிறாங்கன்றத உன் கண்ணு முன்பாகவே நான் காட்டுவேன். உனக்கு தெய்வ பலத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு வெற்றிகரமாக வாழும்படியும் நான் செய்கிறேன். உன்னை சாதாரணமாக நினச்சி கேலி கிண்டல் செஞ்சவங்களை எல்லாம் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன்னால் ஒன்றுமே முடியாதுன்னு யாராவது உன்னை பலவீனப்படுத்த முயற்சி செஞ்சாலும் அதை தாண்டி உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என்னதான் எல்லாரும் சொல்கிறத நீ காது கொடுத்து கேட்டாலும் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததை யாராவது பேசும்போது காதில் கேட்காதது போல கடந்து செல்ல தயாராகு. யார் உன்னை எப்படி பேசி இருந்தாலும் அவர்களின் செயல்களை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீயாகவே யாரிடமும் போய் தர்க்கம் செய்து வாதாடணுன்ற எந்த அவசியமும் இல்லை. வேணும்னே உன்னை தவறான முறையில் பேச வச்சு உன்னை தூண்டி உனக்கு தண்டனையை கொடுக்கணும், உன்னை கஷ்டப்படுத்தணும், தோல்வியடைய வைக்கணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கு நீ அமைதியாக போவது தானே சரியாக இருக்கும். நீ ஜெயிச்சு சாதித்த பிறகு நீ வாய் பேசினா போதுமே செல்லமே. அது வரைக்கும் யார் உன்கிட்ட உனக்கு எதிராக சண்டைக்கு வந்தாலும் வம்பு வளர்த்தாலும் அமைதியாக ஒதுங்கி போயிடு. உனக்கு தாயாக நான் இருந்து உன்னை காத்து உனக்கு தோள் கொடுக்கும் நண்பனாக தோழியாக இருந்து உனக்கு தந்தையாகவும் இருந்து தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன்.
என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு வழி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு நல்வழியை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக போக விட மாட்டேன். எல்லா விஷயங்களையும் உனக்காக சரி செஞ்சு சிக்கல்களும் சிரமங்களும் இருந்த உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க உனக்கு இனி வெற்றி வெகு தூரத்தில் இல்லை என்பதை நிரூபிக்கிறேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும்படி செய்ய போகிறேன். வாழ்க்கையில் யாரை நீ சந்திக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த அளவுக்கு அடுத்தவங்க வாழ்க்கையில் நீ உரிமை எடுத்துக்கணுன்றத எப்போதும் யோசித்து புரிஞ்சு நடந்துக்கும். எதிரிகள் உன் வாழ்க்கையில் வர்றது உன் கட்டுப்பாட்டில் இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதும் கெட்டதும் உன் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் எதை எப்படி சமாளிக்கணும் எதிர்கொள்ளணுன்றது உன் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அதனால் என்ன நடந்தாலும் அதை அமைதியாக பொறுமையாக சமாளிக்கவும் கையாளவும் கற்றுக்கோ என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன். உன் துன்பங்களை எல்லாம் கரைத்து காணாமல் போகச் செய்து உன்னை தாங்கி வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன். இன்னைக்கு நீ பணத்தை தேடலைனா, இன்னைக்கு நீ பணத்தை சம்பாதிச்சு உனக்குன்னு ஒரு செல்வ வளத்தை உருவாக்கிக்கலைனா நாளைக்கு யாரும் உன்னை தேடி வரமாட்டாங்க. ஏன்னா எல்லா மனிதரும் இப்போது காசு பணத்தையே உலகமாக நினைக்கக்கூடிய கலியுக காலமாக மாறிடுச்சு. நீ நல்லா வாழ்கிறதுக்கான வசதிகளை பெறுவதற்கு பணம் தேவைதானே. அதனால் எந்த வகையிலும் நேரத்தை வீணடிக்காமல் தேவையில்லாத பொழுதுபோக்குகளின் நேரத்தை கழிக்காமல் உனக்கு தேவையானதை சேர்த்து கொள்ள முயற்சி செய். தொடர்ந்து நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது அந்த முயற்சியில் நான் இருந்து நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். நீ கீழே விழும் இடத்திலேயே உன்னை கை கொடுத்து தூக்கி நிறுத்துவேன். உன் நேர்மையான உழைப்புக்கு நிச்சயம் நான் நல்ல பலனை கொடுப்பேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கை உயர்ந்து ஜொலிக்கவும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ எடுத்த முடிவை விட எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. கர்ம வினைகளும் மாயைகளும் உன்னை தப்பான பாதையில் தவறான வழியில் இழுத்துட்டு போக முயற்சி செய்யும். ஆனால் நீதான் எந்த சிக்கலிலும் விபரீதத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் அனைத்தையும் சரியாக புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற உண்மைகளை உன் மனசுக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். யார் மூலமாகவாவது ஏதாவது ரூபத்தில் வந்து நான் உனக்கு சொல்கிற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிஞ்சு ஏற்றுக்கோ. உனக்கான வாழ்க்கை என் கைகளில் தான் இருக்கிறது. அதனால் அதை நீ புரிஞ்சு ஏற்றுக்கொள்ள தயாராகு. இனிமே உன்னால் முடியாத காரியத்தையும் முடித்து காட்ட இந்த வராகியம்மா நான் வருவேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும்படி செய்கிறேன். நீயே யோசிக்காத விஷயங்களையும் உனக்கு யோசித்து நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை கைவிடாத வரை நானும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய எல்லா கண்ணீருக்கும் இப்போ பதில் கிடைக்கும். தோல்வி போல நீ நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு அதையே உன் வெற்றிக்கான படிக்கட்டாக நான் மாற்றி காட்டுறேன். மற்றவங்க உன்னை மதிக்காமல் இருந்தாலும், மற்றவங்க உன்னை அவமரியாதை செய்தாலும் அதை தாண்டி உன் மதிப்பை நன்கு அறிந்தவளாக இருக்கும் இந்த வராகியம்மா கண்டிப்பா உன் வாழ்க்கையை எழுச்சி அடைய செய்து வெற்றி பெற வைப்பேன்னு செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நிச்சயமாக நடக்கும். நீண்ட நாட்களாக உன் மனசில் இருந்த துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். மனசொடைஞ்சு சோர்ந்து போயிருக்க உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். நீ எப்போதும் உள்ளத்தில் நம்பிக்கையோடு இரு. என் அருளால் இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகியம்மா செய்வேன் செல்லமே. உன் சோகத்தையே சுகமாக மாற்றி உனக்கு மகிழ்ச்சியாக வரவழைப்பேன். நீ இழந்த ஆரோக்கியம் உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கும். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வீட்டில் மகிழ்ச்சி மலரும்படி செய்கிறேன். நீ இழந்த அன்பு, நீ எதிர்பார்க்கும் அன்பு மீண்டும் உனக்கு கிடைக்கும். இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்துவேன் செல்லமே. உன் மனசில் நீ என்னவெல்லாம் யோசிச்சியோ, எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடையதாக மாற்ற போகிறேன். எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் நிகழவில்லை என்பதை புரிந்து கொள். ஒவ்வொன்றையும் ஒரு காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீ நினச்ச காரியத்தையும் கூடிய சீக்கிரம் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த அனைத்தும்
நிச்சயம் உன்னை வந்து சேரும். தூரத்தில் இருந்து நன்மைகள் உன்னை நோக்கி வரப்போது. எதிர்பாராத இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். இதுவரை உனக்கே தெரியாம உன் வாழ்க்கையில இருந்த சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். பண நெருக்கடியும் பண கஷ்டமும் பிரச்சனையும் மறைஞ்சு உன் வாழ்க்கையில வளமும் நலமும் உண்டாக போகுது. எல்லா நன்மைகளையும் உனக்கு நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. நீயாகவே உன் வாழ்க்கையில சில விஷயங்களை மாத்திக்கணும்னு நினைக்கிற. ஆனா அதை மாத்திக்க முடியாம நீ சிரமப்படுறதும் எனக்கு புரியுது. அது காலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில நான் வரவழைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக உனக்கு மாற்றி கொடுப்பேன். நீ நினைப்பதை விட இனி எல்லாமே உன் வாழ்க்கையில சிறப்பாக நடக்கும். உன் மனசுல இருக்க ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்ல பலனையும் நான் கொடுப்பேன். நீ கர்மாவை புரிந்து கொண்டு அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் என் அருளால் நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லமே. கடந்து வந்த பாதைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன். உன் வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கான வலிமையை தர இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நல்ல நாட்கள் வரப்போகுது. உன் கண்களில் மறைந்திருக்கும் கனவுகளை நனவாக்கி கண்ணீரை துடைத்து உனக்கான மகிழ்ச்சி காலத்தை நான் உருவாக்குறேன். சோதனைகளை எல்லாம் தாண்டி வேதனைகளை எல்லாம் போக்கி உனக்கான வெற்றியை நான் தருவேன். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். இப்போது உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு என் செல்லமே. என் வாழ்க்கையில எப்போது நல்ல காலம் வரும், எனக்கு நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்காகவே இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். உன்னோட கெட்ட நேரத்துல உன்னை விட்டு போன உறவும் சரி பொருளும் சரி அது எதுவுமே உனக்கானது இல்லை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உன்கிட்ட இருந்து விலகி போன அனைத்தும் உனக்கு சரிவராத, உனக்கு பொருந்தாத, உனக்கு கெட்டதான விஷயங்கள் மட்டும்தான். அதனாலதான் அதை உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சேன். இப்போ உன் வாழ்க்கையில நான் கொடுக்க போற விஷயங்களும் நான் கொடுக்க போகிற பொருளும் உன்னை தேடி வரும் நல்ல மனிதர்களும் உனக்கானவர்கள். அதனால இப்போ உன் வாழ்க்கையில வர்ற விஷயமா இருந்தாலும் வரக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ தயாராகு. ஏன் ஆசீர்வாதத்தோட நீ மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடையும்படி இந்த வராகி அம்மா செய்ய